பல்லு போய் பல் செட்டு மாற்ற காலத்துல இந்த கிழவனுங்க 3 பேர் பேங்கை திருடலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த பேங்கை கொள்ளையடிக்கிறதுக்காக மாஸ்க்ல போட்டு வந்து கொஞ்ச நேரத்துல அந்த பேங்கை ஹைஜாக் பண்ணிடுறாங்க. ஆனா இந்த விஷயம் கொஞ்ச நேரத்துல எங்க இருந்த போலீஸ்க்கு தெரிய ஆரம்பிச்சது. அதனால அந்த இடத்துக்கு வேக வேகமா போயிட்டு இருக்காங்க. இருந்தாலும் சொடலமுத்து ரொம்ப ஃபாஸ்ட் பாங்கிற மாதிரி இந்த போலீஸ்காரங்க வரதுக்குள்ளேயே அவங்க கொள்ளையடிச்சிட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஆனா அந்த சிசிடிவில இருந்த பாடி லாங்குவேஜ் வச்சு அந்த 3 பேரையுமே கைது பண்ணி உட்கார வச்சிருக்காங்க. ஆனா அந்த 3 பேருமே கூலா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு வழியே இல்லை. ஏன்னா எந்த ஒரு ஆதாரமுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதுலயும் இவங்க ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு பார்க்கும்போது தான் தெரியுது. அதே நாள் அன்னைக்கு இவங்க வேற ஒரு இடத்துல இருக்க மாதிரி முன்னாடியே சீன் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. சிசிடிவி கேமராக்கே தெரியாத மாதிரி அந்த 3 பேருமே அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வந்து அந்த கொள்ளையடிக்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட இருந்த எல்லா ஆதாரத்தையுமே ஒரு நெருப்புல போட்டு எரிச்சு அந்த ஆதாரம் எல்லாத்தையுமே அழிச்சிடுறாங்க. ஆனா இவ்வளவு நேரம் ஸ்ட்ராங்கா பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு சின்ன குழந்தையை பார்த்ததுமே 3 பேருமே பயந்துடுறாங்க. ஏன்னா இந்த பொண்ணு தான் பேங்க்ல ஹைஜாக் பண்ணி இருக்கும்போது உள்ள இவங்களோட மாஸ்க கழட்ட ட்ரை பண்ணிருப்பா. அந்த பொண்ணும் வந்து பார்த்துட்டு இவங்க தான் சொல்லிட்டு அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருது. ஆனா போலீஸ்காரங்கள்ட்ட இவங்க இல்லைன்னு சொல்லிடுறா. இவ ஏன் அப்படி இந்த போலீஸ்காரங்க கிட்ட சொன்னாங்கன்னு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.